ரெட் மெட்டீரியல். இது என்ன சைட் பார்த்தீங்கன்னா 3BH இண்டிவிஜுவல் வில்லாங்க. இது வந்து டூப்ளெக்ஸ் வில்லா. இது வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். நம்ம அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டீரியர் பண்ணியிருக்கோம். யூபிவிசி மெட்டீரியல் பண்ணியிருக்கோம். ஒயிட் வித் கிரே, தென் டர்க்கிஷ் ப்ளூ, ஓகேங்களா. தென் உட்டன் கலர்ஸ்லாம் நான் தீமில் கொண்டு வந்திருக்கோம். நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ பார்க்க பின்னாடி பேக் சைட் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்டுங்க பாருங்கள். என்ட்ரன்ஸில் டோரு, மெயின் டோரு, நம்ம அது நியர்பையே டிவி யூனிட் பண்ணியிருக்கோம். அப்படியே ஒரு ஃப்ளோட்டிங்கில் வால் பேனலிங் பண்ணி உட்டன் கலரில் ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்து, ஓகேங்களா. கீழே சென்டரில் கிளாஸ், ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா ஒரு உட்டனில் பாக்ஸ் பண்ணி அவுட்டர் டோர் மட்டும் ஒயிட் கலர் கொடுத்து ஒரு நாப்ஸ் கொடுத்துருக்கோம், பிளாக் கலர் நாப்ஸ், ஓகேங்க. பாருங்கள், ஸ்பார்க் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா இது ரன்னிங் வேனால நம்ம அடிக்கடி நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூசேஜ் பண்ணுவோம் இந்த வாக்கிங் வே, ஓகேங்களா. ஸோ அதனால் மெயின் டோர் இருக்குது, இங்கே டைனிங் டேபிள் போடுவாங்க. ஸோ அதனால் வந்து இங்கே ரொம்ப டெப்த் எடுத்து பண்ண முடியாதுங்க. அதுக்கு வேண்டி தான் நம்ம இதுக்கு தகுந்த காம்பேக்டாக நம்ம டிவி பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த வாலில் என்ன பண்ண முடியுமோ நம்ம அதுக்கு ஒரு பேட்டர்ன் கொடுத்து டிசைன் பண்ணி பண்ணியிருக்கோம் பாருங்கள். 3 இடத்துல ஒரு ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். சுவிட்சஸ் இங்கே வரனால நம்ம அதே அவுட்டரில் வச்சுருக்கோம். நம்ம சின்ன சின்ன செல்ஸ் மோர் தென் 45 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம டிவி மாட்டலாம். 50 இன்ச்சஸ் மாட்டும்போது இந்த ஸ்ட்ரைப்ஸ் கொஞ்சம் கம்மியாகும். அதுவே ஒரு லுக்காக தான் இருக்கும் பாருங்கள். இது வந்து கிளாஸி இல்லைங்க, டெக்ஸ்சருங்க, ஓகேங்களா. பாருங்கள், இப்போ எல்லார் வீட்லையும் பார்த்தீங்கன்னா கிச்சன் வித் ஓப்பன் டைனிங் இருக்கிறதுனால, வித் ஹால் அட்டாச் பண்ணனால நம்ம இருக்க ஸ்பேஸில் நம்ம எந்த மாதிரி காம்பேக்ட் பண்ண முடியுமோ, எந்த மாதிரி நம்ம ஸ்பேஸ் சேவர் பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் போடும்போது நம்ம டைனிங் டேபிள் போடணும்னு அவசியம் இருக்காது, ஓகேங்களா. மேக்ஸிமம் உட்காந்து நம்ம 2 பர்சன் சாப்பிட்லாம், ஓகேங்களா. ஒன் சைடு இங்கே, ஒன் சைடு அங்கே, அந்த மாதிரி, ஓகேங்களா. டைனிங் டேபிள் நீர் இருக்காது அந்தளவுக்கு. அது போக அந்த ஸ்பேஸ், ஏன்னா டைனிங் டேபிள் போட்டால் ஸ்பேஸ் பத்தாதுங்க. ஸோ அதனால தான் இந்த பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் உள்ளே கொண்டு வரும் பாருங்கள். அழகாக ஒரு உட்டன் தீமில் ஒரு ஒயிட் கலர் கிளாஸ் ஓப்பன் செல்ஸ், ஓகேங்களா. கப் அண்ட் சாசர் எல்லாமே வைக்கிறதுக்கு மாதிரி மேலே ஹேங்கிங் லைட்ஸ் ஹோல்ஸ் கொடுத்துருக்கு. இன்னும் 100% கம்ப்ளீட் ஆகலை. இப்போ தான் பெயிண்டிங்கில் அவ்வளோக்கு முடிச்சுட்டாங்க. ஒரு 95% ஒர்க் முடிச்சிட்டாங்க. ஃபைனல் டச் பண்ணிவிட்டு லைட் ஃபிட்டிங்ஸ்லாம் மாட்டினா இன்னும் அழகாக இருக்கும் பாருங்கள். ஒயிட் வித்து ஒரு உட்டன் கலர்ஸில் பண்ணியிருக்கோம் பாருங்கள். சுவிட்சஸ்ஸு எதுவுமே, அந்த சுவிட்சஸ் எதுவுமே ஹைட் பண்ணல, ஓகேங்களா. எப்படி இருக்கோ அப்படி தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதுக்கு அந்த பேட்டர்ன் கொடுத்து பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க, சுவிட்சஸ் எங்கே வைக்கலாம் அங்கே வைக்கலாம், நீங்கள் எந்த கன்ஃபியூஸ் ஆக வேண்டாங்க. இன்ஜினியர் ஸ்கோப்பே விட்டுருங்க, ஓகேங்களா. அவங்களுக்கு தெரியும் லைட்ஸ் எங்கே வைக்கணும், சுவிட்சஸ் எங்கே வைக்கணும், எவ்வளோ வேணுமோ. நீங்கள் என்ன யூசேஜ் மட்டும் சொல்லிடுங்க இன்ஜினியர்ஸ்ட்டை, ஓகேங்களா. அவங்க சுவிட்ச் பாயிண்டில் வச்சுருவாங்க. நம்ம அதை கொலாப்ஸ் பண்ணாத மாதிரி, ஓகேங்களா, அதுக்கு டிஸ்ட்ராய் பண்ணாத மாதிரி நம்ம பேட்டர்ன் கொடுத்து பண்ணிக்கலாம், ஓகேங்களா. பாருங்கள், நீங்கள் புது வீடு இருந்தாலும் சரி, நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் இருக்கிற வீடு இருந்தாலும் சரி, நம்ம காம்பேக்டாக நமக்கு யூசேஜ் தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம் பாருங்கள். அழகாக இந்த சைடு வந்து ஃப்ளூட்டர் மாதிரி பேனலிங் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஆனால் பிளெயினாக கொடுத்து நல்லா இருக்காது இல்லைங்களா. ஸோ அதனால் இங்கே ஃப்ளூட்டர் மாதிரி கொடுத்துட்டு இந்த சைடு லெக் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா சேர் போட்டோம்னா கால் உள்ளே வைப்போம் இல்லைங்களா, அதுக்கு தகுந்த லெக் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. ஏன்னா ரொம்ப நம்ம இழுத்தோம்னா வாக்கிங் வே கம்மியாக இருக்குங்க, என்ட்ரன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஃப்ரிட்ஜு வரும் இல்லைங்களா. அதுக்குன்னு தான் ஒரு 2.5 ஃபீட் எடுத்துருக்கோம், ஹைட் 3 ஃபீட் வச்சுருக்கோம், ஓகேங்களா. அப்படியே நியர்பை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டாப் பேசன் வருது. அந்த பேசன் பிளாக் கலர் பேசன் வச்சுருக்காங்க, இன்னும் ஃபிட் பண்ணல. அது நம்ம இந்த வால் பேனலிங் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஃப்ளூட்டரில். எதுக்குன்னா நம்ம அந்த வால் கரை ஆகாமல் இருக்குது தான் அந்த பேனலிங் பண்ணியிருக்கோம். அதுக்குமே ஒரு மிரரு, லைட்டு, இது வந்து டர்க்கிஷ் ப்ளூ சொல்லுவாங்க, அந்த கலரில் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. ஸோ நம்ம எந்த மாதிரி இடம் இருந்தாலுமே அந்த கலர்ஸ் உள்ளே கொண்டு வந்து, இந்த பேட்டர்ன்ஸ்குள்ளே கொண்டு வந்து நம்ம வீடு அழகாக காமிச்சிக்கலாம். மோர் தென் ஸ்பேஸஸ் இருக்க மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். அந்த கிச்சன் பார்க்கலாம். கிச்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக தான் இருக்குது. ஒரு எல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ள செல்ஃப் வச்சுருக்காங்க. இந்த செல்ஃப் தான் நம்ம வைக்க வேணான்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, எந்த மாதிரி கிச்சன் இருந்தாலுமே அந்த ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாயிருங்க. அதனால் இந்த ஸ்லாப் வந்து ஓவராக ஒரு 1.5 ஃபீட் 2 ஃபீட் வைக்கும்போது நம்ம திங்ஸ் கம்மியாக தான் வைக்க போகிறோம், ஓகேங்களா. அப்போ திங்ஸ் அதிகமாக கம்மியாக வைக்கிறதுக்கு நம்ம 2 ஃபீட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கிச்சன் ரொம்ப சின்னதாக நம்பர் ஆயிருங்க. உங்களுக்கு நின்று திரும்புறதுக்கு பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த கவுண்டர் டாப் மட்டும் போட்டால் போதுங்க. பேலன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். டால் யூனிட்டோ இல்லை எந்த மாதிரி க்ராசரிஸ் வைப்பீங்க, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டோரேஜ் வந்து எல்லாமே பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டர்க்கிஷ் ப்ளூவில்
2 ட்ராலி வித் ஷட்டர்ஸ் அப்படி போட்டிருக்கோம். உள்ள செல்ஃப்ஸ் கொடுத்துருக்கோம். இதேமாதிரி இந்த வால் பாக்ஸ் வந்து இங்கே என்னென்னா இது இங்கே இந்த சைடும் 2 ஃபீட், இதுவும் இந்த சைடு 2 ஃபீட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டவ் வரும், இங்கே சிம்னி வரும். நம்ம ஷார்ட்டாக இருக்கும் ஹைட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்க, இந்த 2.5 ஃபீட் வந்துடுங்க. இந்த சைடு வால் பாக்ஸ் வச்சோம்னா நம்ம ஒவ்வொரு டைம் வந்து எட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் பாக்ஸ் இந்த சைடு வச்சுருக்குங்க. அதெல்லாம் பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த எல் டேப்பில் மட்டும் நீங்கள் 2 ஃபீட் வச்சிங்கன்னா வால் பாக்ஸ் வச்சோம்னா நீங்கள் எடுக்க ரொம்ப சிரமமாக இருக்குங்க. அது பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு 1.5 இன்னொரு சைடும் 2 ஃபீட் வச்சா போதுங்க. ஸ்டவ் எந்த சைடு இருக்குமோ அந்த சைடு மட்டும் 2 ஃபீட் வச்சா போதும். ஓகேங்களா? அது போக இதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்குது, நிறைய குவாலிட்டி இருக்குதுங்க. கலர்ஸ் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு குவாலிட்டி விட்டுறாதீங்க. ஓகேங்களா? லோ குவாலிட்டிலையும் கலர்ஸ் பிரைட்டாக தான் இருக்கும். பட் அதை யூஸ் பண்ண தான் உங்களுக்கு தெரியும் கலர் ஃபேடாக தெரியும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது யூபிவிசியில். ஒன்ஸ் நீ செக் பண்ணி பார்த்துட்டு பண்ணுங்கள். அது போக கரெக்டான வெண்டாக செக் பண்ணுங்கள். கலர்ஸ் கரெக்டாக இருக்கா, ப்ரைஸ் கரெக்டாக இருக்கா, குவாலிட்டியாக இருக்கா, கரெக்டாக பண்ணுறாங்களா, எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு பண்ணுங்கள். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் பெட்ரூம் வந்து உட்டன் கலர் கொண்டு வந்திருக்கோம். மற்ற 2 பெட்ரூம் ஆல்டர்னேட்டிவ் கலருங்க. இந்த ரூம் வந்து அவன் பேரண்ட்ஸ் இருக்கிறனால உட்டன் கலர் போதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு வேண்டி நம்ம வந்து இங்கே உட்டன் கலர்ஸு பிளாக் ஹேண்டில் கொடுத்து வார்ட்ரோப் வித் லாஃப்ட் பண்ணியிருக்கோம். தென் செப்பரேட்டாக ஒரு லாஃப்ட்டுங்க பாருங்கள். ஏன்னா இந்த உட்டன் டோர்ஸ் தகுந்த மேட்ச் பண்ணி கலர்ஸ் மேட்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள். ஓகேங்களா? பெட்ரூம் பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் பார்த்தீங்கன்னா பூஜா, அது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குங்க, வெரண்டாவில் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக டீக் கலர். அந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ப்ரௌன் கலர் கொடுத்துருப்போம். இங்கே வந்து கம்ப்ளீட்டாகவே டீக்கு. அந்த பூஜாவே உட்டன் கலர்ஸ் தான் சூஸ் பண்ணுவோம். அந்த உட்டனில் வந்து ஒரு சிஎன்சியில் ஒரு பீகாக் மாதிரி கொடுத்து ஹோம், இது வந்து எனி பேட்டர்ன் எனி கஸ்டமைஸ் தான். ஓகேங்களா? உள்ளுக்குள்ள ஒரு செல்ஃப்ஸ் கொடுத்துருக்கோம். உள்ள லட்சுமிக்கல் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? சின்னதாக ஒரு ட்ரே. இந்த லைட் மாட்டும்போது லைட் போட்டோம்னா ரொம்ப ஒரு ப்ரொஜெக்ஷன் நல்லா இருக்குங்க. கீழே வந்து நம்ம செல்ஃப்ஸ், இது வந்து நம்ம கஸ்டமைஸ் தான். ஓகேங்களா? எங்கேயுமே வந்து அந்த ஸ்பேஸ் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நல்லா ஸ்டாக்கஸ் நியர்பை இருக்குதுங்க. திங்ஸ் கொண்டு வரதாக இருக்கட்டும், அதுக்கு நம்ம டெப்த் எடுத்து அவங்க பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம எந்த மாதிரி யூசேஜ் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த கன்ஜஸ்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த பேட்டர்ன் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள். இங்கே வந்து செகண்ட் பெட்ரூம்ங்க. இங்கே வந்து நம்ம வந்து கிரே கலர் பார்டர் கொடுத்து ஒயிட் கலர் டோர்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? பாருங்கள், ஒரு எல்லாமே டெக்ஸ்சர் தாங்க. அது வந்து கிளாஸி நினைக்கிறீங்க, அது கிளாஸி இல்லை, இது டெக்ஸ்சர் ஃபினிஷிங்க. ஒயிட் வித் கிரே கலர் காம்பினேஷன் டெக்ஸ்டிங் பண்ணியிருக்கோம். இந்த 2 டோர் தான் இருக்குது. 2 டோர் வார்ட்ரோப் வித் லாஃப்ட் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபோல்டிங் டேபிள் பண்ணியிருக்கோம். இந்த ஃபோல்டிங் வந்து ஸ்பேசஸ் இருக்கிறது அந்த மாதிரி வைக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகேங்களா? தென் அது போக பார்த்தீங்கன்னா இந்த 2 டோர் தான் இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஒயிட் டு கிரே அப்படி காம்பினேஷன் மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கலர்ஸ் நல்லா இருக்காதுங்க. அதனால தான் ஒரு லைனாக ஒரு 5 டோர்ஸ் 6 டோர்ஸ் 7 டோர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த 2 டோர் 3 டோர் 4 டோர் இருக்கும்போது 1 by 1 கலர் பண்ணால் அந்த லுக்வே வராது. இது பாருங்கள், ஒரு கிரே பார்டர் கொடுத்து ஒரு ஒயிட் கலரில் பிளாக் கலர் ஹேண்டில் கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். வார்ட்ரோப் அப்படியே ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கோம். ட்ரெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் சைடில் ஒரு 4 ஃபீட்டில் மிரர் பண்ணியிருக்கோம். அப்படியே ஒரு பேனலிங் பண்ணி மிரர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் செல்ஸ் கொடுத்துருக்கோம் டோர் போட்டு. ஓகே, கீழே வந்து அப்படியே ஒரு டோருங்க. ஏன்னா நியர்பை ரெஸ்ட் ரூம் இருக்கிறதுனால நம்ம இந்த ஸ்பேஸ் வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு அந்த மாதிரி லைட்ஸ் இங்கே கொடுத்துருந்தாங்க. கஸ்டமர் சொல்லி லைட்ஸ் டாப்பில் போட சொல்லியிருக்கு. அது ரொம்ப பிரைட்டாக இருக்கும் பாருங்கள். இது ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அழகாக ஒரு அந்த இடத்துக்கு தகுந்த மேட்சாக ஃபிக்ஸ்டாக இருக்கு பாருங்க, அழகாக இருக்கு பாருங்க. ஏன்னா இந்த இடத்துல வேறு ஏதாவது கலர்ஸ்குள்ளே கொண்டு வந்தால் வச்சுக்கோங்களேன், ஏன்னா ரொம்ப இருட்டாக இருக்கும். அதனால தான் ஒயிட் கலர் கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? ஒயிட் கலர் பொறுத்த வரையுமே எல்லாருமே லக்ஸரியாக காமிக்கும். டார்க்காக இடத்துல லைட் கலர் ஒயிட் கலர் போடும்போது ரொம்ப லைட்டாக இருக்கும், நல்ல பிரைட்னஸ் இருக்கும். இது தேர்ட் பெட்ரூம். இந்த தேர்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா டர்க்கிஷ் ப்ளூ வித் ஒயிட் கலரில் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 4 டோர் தான். அந்த 4 டோர் கலர் மிஸ்மேட்ச் பண்ணலை. அதனால தான் ஃபுல்லாகவே டோர்ஸ் மட்டும் டர்க்கிஷ் ப்ளூவில் கொடுத்துருக்கோம். பார்டர் எல்லாமே ஒயிட்டில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இது டெக்ஸ்சர் ஃபினிஷிங் தாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குதுங்க. யூபிஎஸில் கொஞ்சம் அப்டேட்டாகவே இருக்குது. ஓகேங்களா? நிறைய கலர்ஸ் இருக்குது, நிறைய குவாலிட்டி இருக்குது. ஓகேங்களா? நாங்கள் வந்து மெயின் ஃபோக்கஸ் பண்ணுறது குவாலிட்டி. அந்த குவாலிட்டி மட்டும் பார்த்து பண்ணுங்கள்.
ஓகேங்களா. ஏன் குவாலிட்டி மென்ஷன் பண்ணுறேன்னா, நம்ம ஒன்ஸ் பண்ணுறது தாங்க. ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸில் கண்டிப்பாக வந்து லோ குவாலிட்டி போடும்போது கலர் ஃபேட் ஆக வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால தான் ஸ்டார்டிங்கில் எதுவுமே எல்லாமே நல்லாயிருக்கும். 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் லைஃப் ஆக ஆக தான் அந்த கலர் ஃபேட் ஆகிறதோ பெண்ட் ஆகிறதோ நிறைய ப்ராப்ளம் இஷ்யூ வரும். ஓகேங்களா. பாருங்கள், இது மாஸ்டர் பெட்ரூம். இங்கே ஒரு 4 டோர் வித் டோரில் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், மிரர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பார்க்குறதுக்கே நல்லா இருக்கு பாருங்கள். கலர்ஸ் கரெக்டாக மேட்ச் பண்ணும்போது ரூம் நல்லா இருக்குங்க. இங்கே ஆல்டர்னேட்டிவ் 2 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பிரிட்டிஷ் கலர் கொடுத்துருக்காங்க, கிரே கொடுத்துருக்காங்க, லைட் க்ரீன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்கு பாருங்கள். இங்கே வேறு கலர்ஸ் கொண்டு வந்தால் ரொம்ப ஹார்டாக இருந்திருக்கும். இது வந்து 3rd பெட்ரூம். 2 பெட்ரூம் வேறு வேறு செப்பரேட் கலர்ஸு. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு 3rd கலர் கொண்டு வந்திருக்கோம், ஒயிட் வித்து டக்கிஸ் ப்ளூவில் கொண்டு வந்திருக்கோம். இங்கேயும் நம்ம வந்து டோர்ஸ் எல்லாமே மிஸ் மேட்ச் பண்ணல. டோர்ஸ் எல்லாமே ஒரு ப்ளூ கலரும், பார்டர்ஸ் தான் ஒயிட் கலர் கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள். ஏன் அப்படின்னா இந்த ரூமில் வந்து ஒரு 2 கலர்ஸ் காம்பினேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று லைட் க்ரீன் வித் இங்கிலீஷ் பிரிட்டிஷ் கிரே கலர் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. இது நம்ம டார்க் கலர் உள்ளே கொண்டு வந்தோம்னா ரொம்ப ஹார்டாக காமிக்கும். இன்னொன்று இந்த கலர் செப்பரேட்டாக காமிக்கும், ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ அதுக்கு வேண்டி தான் இதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு டக்கிஸ் ப்ளூ வித் ஒயிட்டில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்கள். அதில் ஒரு பிளாக் கலர் ஹேண்டில்ஸ் கொடுக்கும்போது அப்படியே டோரில் மிரர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இந்த கலர்ஸ் இம்பார்ட்டண்ட்டுங்க. ஓகேங்களா. நம்ம எந்த அளவுக்கு நம்ம பெயிண்டிங்கில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதுமாதிரி இன்டீரியர் பண்ணும்போது இந்த கலர்ஸ் கரெக்டாக மேட்ச் ஆகுதா, ஃப்ளோருக்கு மேட்ச் ஆகுதா, நம்ம ரூம் வந்து டார்க்னஸ் ஆகுதா இல்லையா செக் பண்ணி பார்த்துட்டு கலர்ஸ் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள்.